பேரன்பால் ரெட்டியார்பாளையத்திலிருந்து வருகிறேன். குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பை நான் ஓரளவு படித்திருக்கின்றேன். அதில் ஈசா நபி, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி சிறப்பான பல பகுதிகள் உண்டு. அதே சமயத்தில் அது முகமது நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அது சிறப்பான இடத்தில் இருப்பதாக இந்த குர்ஆனில் காணப்படவில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈசா நபிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி வச்சிருக்கிறீர்கள். இது ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்குறாருங்க. குர்ஆனில் இயேசுநாதர்மாங்கள்ல கிறிஸ்தவர்கள் அவங்கள பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசான்னு சொல்லப்படும். இயேசுபாங்க அவங்க குர்ஆனில் ஈசா நபி ஈசான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப நல்லவராக இருந்தார், சிறந்தவராக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப பாராட்டி நல்லடியாராக இருந்தார், இறையச்சமுடையவராக இருந்தார் என்றெல்லாம் குர்ஆனில் பாராட்டப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இயேசுநாதருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. முதல்ல விளங்கிக்கிறேன், இயேசுநாதருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு ஆதாரத்தை நீங்களே சொல்லிட்டீங்க. குர்ஆனில் இருக்குதுல்ல, குர்ஆனில் இவ்வளோ புகழ்ந்து சொன்னாலே முக்கியத்துவம் கொடுத்தாச்சு. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், கிறிஸ்துவர்கள் இயேசுவை பற்றி நினைப்பதற்கும் இஸ்லாம் இயேசுவை பற்றி நினைப்பதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடுன்னா, கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இயேசுநாதர் கடவுளுடைய குமாரரு, கடவுளுடைய புத்திரரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏறக்குறைய அவரையே அழைப்பாங்க, இயேசுவே உங்கள் நாமத்தினால என்று என்ன செய்வாங்க, அவர்கிட்டயே பிரார்த்தனைலாம் செய்வாங்க. அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இயேசுவை கடவுளுடைய குமாரன்னு சொல்லாதீங்க, கடவுளுக்கு யாருமே குமாரர் கிடையாது, கடவுள் கடவுள் தான், அந்த ஒரு கடவுளுங்கிறத இயேசு சொன்னார். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இயேசு சொன்ன கொள்கை ஒரே ஒரு இறைவன்கிற கொள்கையை தான் சொன்னார். அப்போ எந்த இறைவனை இயேசு வழிபட சொன்னாரோ அந்த இறைவனை நீங்கள் வழிபடுங்கள். அதான் முகமது நபியும் சொன்னார். நாங்கள் முகமது நபி வழிபட மாட்டோமே, நீங்கள் இயேசுவுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்றிய, நாங்கள் இந்த முகமது நபி கோயில் கட்டியிருக்கிறோமா, முகமது நபியை நாங்கள் கும்பிட்டோமா, முகமது நபியே எங்களுக்கு தலைவலியை போக்குங்க நாங்கள் சொன்னோமா, முகமது நபியை வழிகாட்டியாக மட்டும்தான் சொல்லுவோமே தவிர முகமது நபியையும் நாங்கள் என்ன செய்யலை, கடவுள் நிலையை கொடுக்க மாட்டோம். இறைவன்கிற சூப்பர் பவர் ஒரே ஒருத்தனை என்ன செய்வோம், நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே தவிர முகமது நபியை ஒரு வழிகாட்டி என்று நாங்கள் சொல்லுவோம். முகமது நபி மாதிரி தான் இயேசுவும் வழிகாட்டி, இறைவனுடைய நல்ல அடியாரு. அது பின்னாடி அவர்கள் மாற்றி விட்டார்கள், அந்த கொள்கை இயேசு சொன்ன கொள்கை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. அதில் தான் வேறுபடுறமே தவிர இயேசுநாதருடைய மதிப்பு மரியாதை, நபிகள் நாயகத்துக்கு என்ன மரியாதை இறைவனிடத்தில் இருக்கிறதோ அதே மரியாதை இயேசுவுக்கு உண்டு, மோசைக்கு உண்டு, சாலமோனுக்கு உண்டு, தாவீதுக்கு உண்டு, ஆபிரகாமுக்கு உண்டு, இஸ்மவேலுக்கு உண்டு, இஸ்ரவேலுக்கு உண்டு, நோவாவுக்கு உண்டு, எல்லாருக்குமே உண்டு. எல்லாருமே கடவுளுடைய தூதர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை நாம் சொல்வதை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் நாம் இஸ்லாத்தினுடைய போதனையையும் பைபிளில் இருக்கக்கூடிய போதனையும் ஒருங்கிணைத்து, பைபிள் கூட இயேசுவை கடவுள் குமாரன்னு சொல்லலை, பைபிள் பிரகாரம் கூட இயேசு கடவுளுடைய தூதர் தான், கடவுள் செய்தியை கொண்டு வந்தவர் தான் சொல்லி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். இயேசு இறை மகனாங்கிற புஸ்தகம். அந்த புஸ்தகம் அந்த சகோதரருக்கு தருவாங்க. அதில் நீங்கள் கூடுதல் விவரம் பார்த்துக்கலாம். அந்த புஸ்தகம் கொடுங்க. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். சலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹ். சலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹ். நான் இந்து. என்னுடைய பேர் ரவீந்திரன். நான் கொம்பாவிலிருந்து வரேன். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப நாளாக இருக்கிற கேள்வி, எனக்கு அது நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொன்னதிலே வந்தது, ஆனால் எனக்கு முழுமையாக மூளையில் ஏற என்ன தெரியல. மீண்டும் நான் கேட்டுக்கிறேன். நான் முஸ்லீம் நண்பர் கூட வேலை செய்யும்போது அவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு பதில், அது உண்மையாக போய் நீங்கள் கரெக்டாக எனக்கு சொல்லிடுங்க. உலகம் அழியும் போது உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் முஸ்லீமாக ஆகி தான் அழிவாங்கன்னாரு. அதனுடைய விளைவு தான் இந்த தீவிரவாதம், மனிதனை அழிக்கிறது நடந்து நிற்குது. இது உண்மையா? உலகம் அழியும் போது, உலகம் இன்னைக்காதான் ஒரு அழிய தான் போகுது. ஏன்னா ஒரு ஆக்கம்னா அழிக்கணும், அப்போ தான் மறுபடியும் ஆக்கத்தை பண்ண முடியும். அதனால இந்த உலகம் அழிய போகும்போது எல்லா நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் முஸ்லீமாக தான் அழிவாங்களா? அதனுடைய விளக்கத்தை அதாவது உலகம் அழியக்கூடிய அந்த இறுதி கட்டத்தில் உலகத்தில் உள்ள அனைவரும் முஸ்லீம்களாக மாறித்தான் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு முஸ்லீம் நண்பர் சொன்னார். இப்படி இஸ்லாத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி இஸ்லாத்தில் இல்லை. இதுக்கு மாற்றமாக தான் இஸ்லாத்தில் இருக்கிறது. உலகம் எப்போது அழிக்கப்படும் என்று சொன்னால்,
இறைவன் என்று சொல்வதற்கு ஒருவன் கூட இல்லை என்ற ஒரு நிலை உருவாகும். அந்த மாதிரியான ஒரு கட்டம் வரும்பொழுதுதான் கடவுள் வந்து உலகத்தை அழிப்பார். ஒருத்தம் கூட இல்லைங்கிற அளவுக்கு ஒரு நிலை வரும் பொழுதுதான் இறைவன் வந்து ஒருத்தம் கூட இல்லையேங்கிற ஒரு அந்த கட்டத்தான் எந்த வச்சிருக்கிறார் கடவுள். அந்த நேரத்தில் தான் உலகத்தை அழிப்பார் என்று தான் நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தில் எல்லாரும் முஸ்லீமான பிறகு அழிப்பாங்க என்று என்ன இல்லை, குரான்லையும் கிடையாது, நபிகள் நாயகமும் சொன்னது கிடையாது. அவங்க சொன்னா தான் இஸ்லாம். சில ஆளுக்கு அவங்களா சொன்னாங்கன்னா இஸ்லாம் ஆகாது. அதாவது ஒரு மனிதர் இறந்த பிறகு அவருக்கு செய்யக்கூடிய இறுதிச் சடங்குகள் இருக்குல்ல, அந்த சடங்குகளில் வந்து நாங்கள் வந்து எல்லா வந்து கலந்து கொள்கிறோம். ஆனால் எங்கள் இதில் வந்து மற்றவங்க வந்து கலந்துக்கிற வந்தால் நாங்கள் தடுக்கிறது கிடையாது. முஸ்லீம்களுடைய ஈமச்சடங்கு நடத்துனாங்கன்னு சொன்னால் இந்துக்களை வந்து நெருங்க விட மாட்டேங்கிறாங்க, எங்களை வந்து அதை மறுக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னு கேட்குறாரு. இது இப்படி இருக்குதா என்று எனக்கு தெரியலை. உங்கள் ஊரில் இருக்குமோ அவர் இருக்கு போய் தான் கேட்குறாரு. அவர் எந்த பகுதியை சேர்ந்தவரோ அந்த பகுதியில் அது இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லாமல் இட்டுக்கட்டி கேட்க மாட்டார்ல. ஆனால் இஸ்லாத்தில் அப்படி சொல்லப்படலை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீமுடைய பாடியில் அவர் அடக்கம் செய்யும் பொழுது அந்த இறந்து போனவரை பார்ப்பதற்கோ அவருடைய நல்லது கெட்ட தூக்கி சுமக்கிறதுக்கோ கூடவே செல்வதற்கோ அந்த மாதிரியான எந்த ஒன்றுக்கும் பிற மதத்தவர் வரக்கூடாது என்று எந்த தடையும் கிடையாது. இதை நீங்கள் எங்கே பார்க்கலான்னு கேட்டால், முஸ்லீம் தலைவர்கள் சில பேர் இறந்து போனாங்கல்ல. இப்போ காகிதம் இல்லத்தை இறந்து போனார், அப்துல் சமது இறந்து போனார், அப்துல் லத்தீப் இறந்து போனார், அரசியல் கட்சி தலைவர்கள். அதில் நீங்கள் பார்க்கலாம், எல்லாரும் போவாங்க, எல்லா மதத்துக்காரரும் கூடவே போவாங்க. அது யாருமே என்ன செய்யறதில்ல, நீங்கள்லாம் இந்த லிமிட்டோடு நின்றுக்கிறங்க அப்படின்னு சொல்வது இல்லை. எதை நம்ம மறுக்குவோம்னு கேட்டால், இந்த மலர் வளையம் வைப்பதை மறுப்போம். ஏன்னா நாங்களும் வைக்க மாட்டோம்ல. இதை நாங்கள் வச்சுட்டு உங்களை வைக்க மறுத்தா தான் நீங்கள் குறை சொல்லணும். நாங்களாக பாட்டு மலர் வளையம் வச்சுவிட்டு நான் தான் வைப்பேன் நீ வைக்கக்கூடாதுன்னா இது மத அடிப்படையில் பார்க்குறாங்கன்னு நினைக்கலாம். எங்கள் மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மனிதர் இறந்துட்டார்னு சொன்னால் அவரை கண்ணியமாக அடக்கம் பண்ணுவதை தவிர அவரை வழிபாட்டுக்குரிய லெவலில் ஒசத்தக்கூடாது, தெய்வமாகிவிட்டார்னு சொல்லக்கூடாது, அவரை கும்பிடக்கூடாது. அவருக்கு அந்த மாதிரி அதெல்லாம் அந்த மலர் வளையம் வச்சா அவருக்கு விளங்குமா? இந்த மலர் வளையத்தை வைப்பதற்கு வேறு ஏதாவது நல்ல காரியம் செலவு செய்யலாமே. தூக்கிட்டு போகிறோம் புதைக்கிறோம்னா அது ஒரு கடமை, இங்கே கிடந்த நாரி போயிடும். அந்த கடமைக்காக வேண்டி சில செலவுகள் செய்யலாமே தவிர அவருக்கு சிலை வைப்பது, அவர் படமாத்திக்கு மாட்டிக்கொள்வது, அவருக்கு காலில் கொண்டு மலர் வளையமாக கொண்டாந்து சாத்துவாங்க. அந்த அவ்வளோ மலர் வளையத்தையும் சேர்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 50 ஏழைகளுக்கு என்ன செய்யலாம், சோறு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அதில் வந்து அதெல்லாம் விரயம்னு எங்கள் மார்க்கம் சொல்லுது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு மலர் வளையம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு மாலையை கொண்டு வந்தீங்கன்னா இது வேணாங்க. உங்களை மட்டும் தடுக்க மாட்டாங்க, நான் கொண்டு போனாலும் தடுப்பாங்க. முஸ்லீம் இந்துன்னு தடுக்கிறது இல்லை, இந்த செயல் வேணாம், இந்த செயலைத்தான் தடுக்கிறாங்களே தவிர அதை தடுப்பாங்க. முஸ்லீம் சடங்குகளுக்கு வந்தீங்கன்னா சும்மா வரலாம். நாங்கள் எப்படி சும்மா போகிறோமோ அது மாதிரி சும்மா போயிட்டு அந்த குடும்பத்தாரை பார்த்து கவலைப்படாதீங்க, மரணம் எல்லாத்துக்கும் உள்ளது தானே, ஆறுதல் சொல்லுங்கள். இந்த மலர் வளையத்தை விட எது முக்கியமானது? அந்த இறந்து போனவருக்கு தகப்பனார் இருப்பார், இறந்து போகிறவருக்கு அண்ணன் இருப்பார், பொண்டாட்டி இருப்பாங்க, பிள்ளை எதாவது இருப்பாங்கல்ல, அவங்க கவலையாக இருப்பாங்கல்ல, அவங்க கையை பிடிச்சி. இது எங்களுக்கு மார்க்கத்தில் உண்டு. நாங்கள் என்ன செய்யணும்னுட்டா, இறந்தவர் வீட்டுக்கு போனோம்னா அந்த கூட இறந்தவனுக்கு ஒன்றும் கிடையாது. அவனுக்கு நான் வந்து தெரியுமா? ஒரு இறந்த வீட்டுக்கு நான் போனால் இறந்து போனேன் அவனுக்கு நான் வந்து தெரியுமாண்ணா, அவனுக்காக போகிறது இல்லை. யாருக்கு போகணும்? பறி கொடுத்துருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் போகிறோம். அவன்கிட்ட போய் கவலைப்படாதப்பா, நீ எல்லாத்துக்கும் உள்ளது தானே, நான் மட்டும் ஜாபமாக இருக்க போகிறேன், நீ மட்டும் ஜாபமாக இருக்க போகிற, இதெல்லாம் சகஜம் தானப்பா உலகத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு ஒரு மன ஆறுதல். இதுக்காக வேண்டி இந்த அளவோடு வச்சுக்கலாமே தவிர நீங்கள் சில சடங்குகள் ஏதாவது செய்ய வந்தீங்கன்னா மறுத்திருப்பாங்க. இஸ்லாத்தில் இல்லைங்கிறதுனால வருவதையும் நாங்கள் செய்கிற மாதிரி எங்களோட சேர்ந்து நீங்கள் செய்வதே தடுத்தாங்கன்னு சொன்னால் அப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லலை. அது இவங்க அறியாமையினால உங்கள் ஊரில் யாரும் செஞ்சுருக்கிறாங்க. இந்தியாவில் முஸ்லிம்களுக்கும் பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கும் அரபு நாடுகள் முஸ்லிம்களுக்கும் வேற்றுமை என்ன? இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு உள்ள மனிதாபம் மற்ற வெளிநாடுகளிலும் பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கு இல்லாமல் முஸ்லிம் தீவிரவாதிகள் நம்முடைய தமிழகத்தை அதிகமாக கொடுக்கிறார்கள். அதாவது முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால்
இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானுடைய முஸ்லீம்கள் என்ன இல்லை, அப்படி நல்லவங்களா இல்லையே. உலகத்தில் பல நாட்டில் உள்ளவங்க வந்து தீவிரவாதிகளாகவும் சைப்புத்தன்மை இல்லாதவங்களாம் இருக்கிறாங்களே அப்படிங்கிற கருத்துப்பட கேட்குறாங்க. அப்போ இந்த பாகிஸ்தான்லேயும் நீங்கள் நல்லா பார்க்கணுங்க. பாகிஸ்தானுக்கு நம்ம நாட்டிலேருந்து ஒரு தூதுக்குழு போனாங்க. எம்பிக்கெல்லாம் போய் ஒரு தூதுக்குழுவாக போயிட்டு வந்தாங்க. நல்லிணக்க பயணம்னு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது நினைஞ்சாங்க, போயிட்டு வந்தாங்க. அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் என்ன வெளிப்படுத்தினாங்கன்னு கேட்டால், இந்த 4-5 தீவிரவாத பயிர் இருக்கிறதுனால நமக்குள்ள நல்லிணக்கம் கெட்டு போகுது, நம்ம எப்பவும் போல மாமன் மச்சான்களாக இருக்கணும், எப்பவும் போல அண்ணன் தம்பிகளாக இருக்கணுங்கிற உணர்வுகளை எங்கள்கிட்ட எல்லா மக்களும் பதிவு செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு கிராமமாக போகிறாங்க. யார் இங்கேருந்து வந்த நல்லிணக்க தூதுக்குழு வந்து ஒவ்வொரு முஸ்லீம்கள் மட்டுமே வசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஊர்களுக்காக போகிறாங்க. மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த பொதுமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. இந்த தீவிரவாதத்தில் நல்லதாக இருக்கிறவங்க வந்து பேப்பரில் வருவானா? எத்தனை கிராமத்தில் நல்ல மக்கள் இருக்கிறாங்க. அப்படி நல்ல மக்கள் இருக்காங்க பேப்பர் நியூஸ் வருமா? நியூஸ் வராது. குண்டு வச்சது மட்டும்தான் நியூஸில் வரும், வெட்டினா மட்டும்தான் நியூஸில் வரும். அப்போ நியூஸில் வந்தவொன்னு நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பாகிஸ்தானில் எல்லாரும் அப்படி செய்கிறான்னு நினச்சிக்கிறோமே தவிர, வைக்காத மக்கள் அது இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் எப்படி அதை நஞ்சி மாதிரி நாங்கள் வெறுக்கிறோமோ அதே மாதிரி தான் பாகிஸ்தானில் உள்ள நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அவங்களும் வெறுக்கிறாங்க. இந்த மாதிரி இங்கே எப்படி 10 பேர் இருந்து இந்த மாதிரி வேலையை செய்கிறானோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குரூப்பு தான் அங்கே என்ன செய்கிறான் பண்ணுறான். அவனுடைய வேலை பெருசாக இருக்கிறதுனால குண்டு வச்சு 100 பேர் காலி, 200 பேர் காலின்னு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிது பார்த்தீங்களா? அதனால ஒட்டுமொத்த பாகிஸ்தானே அப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அவன் என்ன நினைப்பான் தெரியுமா, நம்ம நாடு பரவாயில்லை, இந்தியாவில் ரொம்ப மோசமாக இருக்குது, மும்பையில் போய் தாஜ் ஹோட்டலுக்குள்ளே பூந்து அடிச்சுட்டாங்க, நம்ம அந்தளவுக்குலாம் வரலன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். இது வந்து அக்கறைக்கு இக்கிற பச்சைங்கிற கதை தான். இங்கேருந்து வந்து அது பச்சையாக தெரியும், அங்கே போயிட்டால் இது பச்சையாக தெரியும். இந்த கதை தானே தவிர அங்கேயும் இந்த சின்ன நம்பரில் உள்ளவன் தான் அநியாயம் பண்ணுறான். பாகிஸ்தான்லையும் நல்ல மக்கள், இங்கே எப்படி நல்ல மக்கள் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி மக்கள் நல்லா இருக்கிறாங்க, இந்தியாவிலேயும் மக்கள் நல்லா இருக்கிறாங்க. இந்த தீவிரவாதிகளும் மக்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நம்பராக தான் இருக்கானே தவிர ஒட்டுமொத்தமாக நீங்கள் பாகிஸ்தான் முஸ்லீமை குறை சொல்ல முடியாது. இதை நான் சொல்லலை, இந்தியாவிலிருந்து போன வாஜ்பாய் அரசாங்கம், அது முக்கியமான பாயிண்ட். வாஜ்பாய் அரசாங்கம் நடக்கும் பொழுது இந்தியா சார்பாக அனுப்பப்பட்ட தூதுக்குழு வந்து இதுதான் பாகிஸ்தான் மக்கள். அதுக்கு பிறகு தான் ரயில் விட்டாங்க. இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ரயில் விட்டது காரணம் என்ன, இதுக்கு பிறகு நல்லிணக்கம், மக்கள் நல்லா இருக்கிறாங்க, அங்கே உள்ளவங்க இங்கே வர ஆசைப்பட்றான். ஏன்னா அவனுடைய சொந்த பந்தம்லாம் இங்கே இருக்குது, இவனுடைய சொந்த பந்தம்லாம் அங்கே இருக்குது, அத்வானியுடைய சொந்தம்லாம் அங்கே இருக்குது, சிந்து மாகாணத்தில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் இருக்கும் பொழுது ஏன் இது ஒருத்தருக்கு தடுக்கணும், ஃப்ரீயாக போயிட்டு வரும்போது ரயில் பயணம்லாம் விட்டாங்க. மக்கள் அழகாக இருக்கிறாங்கங்க. சில இந்த மாதிரி ஒரு பயங்கரவாதிகள் அங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் கொஞ்சம் பேர் இருந்துட்டு இந்த மாதிரி பேரை கெடுத்துட்டு இருக்கிறான். டிஎன்டிஜே நியூஸ் குரூப் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் செய்தி குழுமத்தில் அங்கத்தினராக விருப்பமா? டிஎன்டிஜே நியூஸ் குரூப் என்று டைப் செய்து 9710127571 9710127571 என்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் செய்யுங்கள். டிஎன்டிஜேயின் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பப்படும். டிஎன்டிஜே வீடியோ விசன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள், பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சிடிக்கள் வெறும் ₹20 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெயினுலாபுதீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ₹240 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் எனது கேள்வி, உலகில் வன்முறையில் ஈடுபடும் இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய இளைஞர்கள் தாங்கள் குறிப்பிடும்போது சொன்னீர்கள், மூளைச்சலவை செய்யப்பட்டு அவர்களை இதில் ஈடுபடுத்துவதாக சொன்னீர்கள். மூளைச்சலவை செய்யப்படும் அளவிற்கு அவர்கள் பலவீனமாக, மனதளவில் பலவீனமாக இருக்க என்ன காரணம்? அதை தடுக்க
தங்கள் சமுதாயம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகச்சில பேர் தீவிரவாதத்தில் ஈடுபடுறாங்க. அவர்களுக்கு ஜிஹாது என்ற பெயரால் மூளை செலவை செய்யப்பட்டு அவங்க இந்த மாதிரி நிலைக்கு ஆளாகிறாங்கன்னு சொன்னீங்க. அப்படி எதை வச்சு மூளை செலவு செய்யப்படுறாங்க, ஏன் செலவு செய்யப்படுறாங்க, அதை தடுக்க நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த டீனேஜ் பருவம்னு சொல்லுவாங்க இல்லையா, 20க்கு உள்ள ஒரு பருவம், அந்த 19 வரைக்கும் உள்ள வயசு இருக்குல்ல, அது எப்படி ஒரு களிமண் மாதிரி என்ன வேண்டாலும் தயாரிக்கலாம். அவனுக்குன்னு ஒரு நிலைப்பாடு கொள்கையெல்லாம் ஒன்று இருக்காது. அந்த இதில் எதை போடுறீங்களோ அதான் ஆபத்தான பருவம். அந்த 13லேருந்து 19 வரைக்கும் உள்ள பருவம் இருக்குது பாருங்களேன், அதில் நம்ம எண்ணத்தை விதைக்கிறோமோ அது அப்படியே உட்காரும். எண்ணத்தை வேண்டாலும் விதைக்கலாம். அதனால தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. சின்ன வயசில் உள்ளவனை தூக்கிட்டு போய் என்ன செய்வாங்க, ஒரு 25-30 வயசுக்காரனை போய் எவனாலே மூளை செலவு செய்ய முடியாது. அவன் உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்து ஓரளவுக்கு பண்ணியிருப்பான். இன்னைக்கு 25 வயசாக வெளிப்படுவான். இவன் என்னைக்கு போய் மாட்டிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 15 வயசில் போயிருப்பான், 17 வயசில் போயிருப்பான், 18 வயசில் போயிருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளில் இருக்கிறவங்கலாம் யாராக இருப்பாங்கன்னா, இந்த சின்ன வயசில் அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த இலங்கை இராணுவம் செஞ்ச அநியாயம், சிங்கள பேரினவாதம் செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் வீடியோவில் போட்டு காட்டி, இந்த பாரு உன் அப்பனை கொண்டதை பார்த்தியா, உன் பாட்டியை கொண்டதை பார்த்தியா, நம்ம தமிழச்சியை கற்பழிக்கிறத பார்த்தியா, இப்படியே அவனுக்கு மூளையில் ஏற்றுனா வேறு எதுவும் அவனுக்கு ஓடாது. இந்த இது கடிவாளம் போட்ட குதிரை எப்படி நேராக போகுமோ அதே மாதிரி என்ன செய்வான், இதை அழிக்கணும், சிங்களவனை அழிக்கிறதுக்கு நான் என்னையே தியாகம் பண்ணுவேன். இல்லாட்டி சைனட் குப்பியை வாயில் வச்சு சாவுவானா. மாட்டிக்கிட்டோம்னா அடுத்தவனை மாட்டி கொடுக்கக்கூடாதுன்னா, உசுரோட மாட்டினான்னு வைங்க பின்னி எடுத்து போடுவாங்க, எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வந்துடும். மாட்டிக்கிட்டா என்ன செய்யறான், உடனே சைனட் குப்பியை வச்சு வாயில் வச்சிருக்கிறான், மிண்டு ஒரு விடுதலை புலி செத்து போயிடுறான். ஏன் அவன் செய்கிறான், அவனுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி இல்லாட்டி மன்றிருக்க இயலாது. ப்ளஸ் இந்த பருவம், இந்த ரெண்டும் சேரும் பொழுது என்ன செய்யுது, யாரையும் மூளை செலவு செஞ்சிடலாம். அதே மாதிரி என்ன பண்ணுறான், முஸ்லீமில் எப்படி மூளை செலவு பண்ணுவான்னு கேட்டால், இப்போ சில சம்பவங்கள் நாட்டில் நடக்குது. இப்போ குஜராத்தில் கலவரம் நடந்துச்சுங்க, அதுக்கு யாரும் தண்டிக்கப்படலை, அந்த குற்றவாளிகள் பிடிக்கப்படலை, அவங்க ஆட்சியில் வேற இருக்கிறாங்க. மராட்டியத்தில் கலவரம் நடக்குது, அதனுடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்படலை. இந்த பாதிப்புகள்லாம் உங்களுக்கு எல்லாமே டகல்கா எல்லாம் பார்த்துருப்பீங்க, வீடியோக்கள்லாம். இதையெல்லாம் தயாரித்து வச்சுக்கிட்டு ஒரு 15 வயசு பையனை கூட்டிகிட்டு போய் பத்தியா நம்மளால் கொடுற பற்றியா இப்படின்னு அவனுக்கு அதையே பாடமாக ஏற்றிக்கிட்டே இருந்தால் என்ன செய்வான், வேறு எதுவும் அவனுக்கு தெரியாது, எந்த போதனையும் அப்புறமேல ஏறாது. அந்த வயசில் எது போடப்பட்டாலும் சரி தான், அந்த வயசில் பெற்றோர்கள் ஒழுங்காக கண்காணிக்கணும். இந்த 20 வயசுக்கு வரைக்கும் பிள்ளை செய்யணும், என்ன மாதிரி போகிறான், யார்கிட்ட பழகுறான், என்ன செய்கிறாங்கிறத வாட்ச் பண்ணணுங்கிறதெல்லாம் எங்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம், நாங்களும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால தமிழ்நாட்டில் அந்த மாதிரி யாரையும் மூளை செலவு செய்ய முடியலை. இது எப்படிப்பட்ட இந்த மாதிரி இந்த ஜிஹாதுங்கிற பேரில் இந்த செயல் எப்படி தப்பு, குரான் படி எப்படி தப்பு, நபிகள் நாயகத்தினுடைய போதனைப்படி எப்படி தப்புங்கிறதையே நாங்கள் எங்களுக்குள்ள இயக்கமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இப்போ நிகழ்ச்சி நடத்துறதுக்காக நாங்கள் இதை சொல்லலை, நாங்கள் இதையே ஒரு வேலையாக வைத்துக்கொண்டு எங்கள் மக்களுக்கு என்ன செய்கிறோம், இதை விளக்கி அவங்களுக்கு புரிய வைத்து அந்த மாதிரி இளைஞர்கள் இதுக்கு போயிடாமல் நமக்கு வேறு வழியை கையாளணும்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனால் மூளைச்செலவை செய்கிறவர்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எந்த ஒரு நியாயமும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ரெண்டாவது அந்த பருவம் சின்ன அந்த எதையும் சிந்திக்காத ஒரு பருவமாக இருக்கும். இதை நம்ம எப்படி வென்றெடுக்கிறது, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு அரசாங்கம் நமக்கு நியாயமே கிடைக்கலையே என்கிற ஒரு எண்ணத்தை யாருக்கும் உண்டாக்கக்கூடாது. ஒரு இந்துக்கும் அதை உண்டாக்கக்கூடாது, ஒரு முஸ்லீமுக்கும் உண்டாக்கக்கூடாது, ஒரு கிறிஸ்தவனுக்கும் உண்டாக்கக்கூடாது, ஒரு கூலி தொழிலாளிக்கும் உண்டாக்கக்கூடாது, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் உண்டாக்கக்கூடாது. அவனுக்கு என்ன போகிறது, நம்மளுக்கு இந்த நாட்டில் அரசாங்கத்தில் நீதி கிடைக்காது, போலீஸில் நீதி கிடைக்காது, நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காது, நம்மளை நசுக்கத்தான் செய்வான் அப்படின்னு நினைச்சான்னு சொன்னால் செத்தாலும் பரவாயில்லைன்னு நினச்சிருவான். அப்போ கவர்மெண்ட் நடத்தக்கூடியவங்க என்ன செய்யணும், ஒழிக்க நினைச்சாங்கன்னு சொன்னால் எந்த ஒரு அநீதி யாருக்கு எதிராக நடந்தாலும், முஸ்லீம்னால் இந்துக்கு அநீதி நடந்தாலும் சரி, அநீதி இழைச்சவனை பிடிச்சி கடும் தண்டனை கொடுக்கணும். இந்துவனால் முஸ்லீமுக்கு பாதிப்பு என்று சொன்னால் அந்த இந்துவை பிடிச்சி கடுமையாக தண்டிக்கணும், முஸ்லீம்னால் கிறிஸ்தவனுக்கு பாதிப்பு என்று சொன்னால் அந்த முஸ்லீமை பிடிச்சி கடுமையாக தண்டிக்கணும். இந்த மாதிரி தப்பு செய்கிறவர்களை கரெக்டாக பாயிண்ட் போட்டு பிடிச்சி தண்டிச்சு விட்டார்களே ஆனால் மன ஆறி போயிடும். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெயிலில் கோர்ட்டில் ஜாமீன் வாங்கியிருப்பான், அவன் போய் கொல்லப்படுவான். பார்த்துருக்கீங்களா, பேப்பர் படிச்சிங்களா, நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்கினவர் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட வரும்போது கொலை செய்யப்பட்டார். ஏன் கொலை செய்யப்பட்டார், அவர் என் தகப்பனாரை கொலை பண்ணியிருப்பார். யார், உதாரணத்துக்கு அந்த ஆள். இவங்க என்ன பண்ணுவாங்க, 10 நாள் உள்ளே வச்சுட்டு வெளியே விட்டுருவாங்க. ஏன்னா கோவம் வரும், ஏன்னா எங்கள் அப்பனை கொலை பண்ணியிருக்கான், ஜாமீனில் ஒரு சாதாரணமாக சுற்றிக்கிட்டு தெரியுறான், இவங்க இந்த நாட்டில் நீதி கிடைக்காதுன்னு ஆர்வலத்தையும் நான் வெட்டி போடுறது. இப்படிலாம் நடக்குதா இல்லையா நெல்லை மாவட்டத்தில்?
மதுரை மாவட்டத்தில் நடக்குதா இல்லையா, பேப்பரில் பார்க்குறோமா இல்லையா? அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அரசாங்கம் நியாயம் எங்கே மறுக்கிறதோ, சிங்கள அரசு தமிழ் மக்களுக்கு நியாயத்தை வழங்கி இருந்தால் இப்படி ஒரு மூலச்செலவு செய்ய முடியுமா? ஒன்றும் இல்லாட்டி அந்த மக்களை வென்றெடுக்க இயலுமா? அவ்வளோ அநியாயம் பண்ண போய் தானே நீங்கள் உசுறு கொடுத்து நிற்கிறாங்க. இவங்களுடைய அநியாயம் எல்லாமே, நாங்கள் பெரிய இனமாக இருக்கிறோம், நீ சின்ன இனமாக இருக்கிற, நாங்கள் புத்த மதமாக இருக்கிறோம், நீ இந்து மதமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு மதத்தினாலையும் மொழியினாலையும் வேறுபடுத்தி பார்த்து ஒரு இனத்தை அழித்த காரணத்தினால தான் அவன் என்ன பண்ணுறான், அவன் கோபம் மக்களை உண்டாக்க முடியுது, அவனுக்கு மக்களை வென்றெடுக்க முடியுது. இவ்வளோ பெரிய இராணுவத்தை எதிர்த்து ஒரு சின்ன கூட்டம் உசுரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ என்ன நம்ம விளங்கணும், ஒரு பெரிய பேரினவாத அரசுகள் வந்து சாதாரண மக்கள் தானே, சின்னவங்க தானே அநியாயம் இழைத்தால் அவனுக்கு இந்த வழி தான் தெரியும். எந்த வழி தெரியும்? ஒரு நேரடியாக நேரம் போயிடுவான். ஒரு பெரிய ஆள் ஒரு சின்ன பையனை அடிச்சு விட்டான்னு வைங்க, அவன் கல்லை விட்டு எரிஞ்சு ஓடி போயிடுவான். நேரம் வந்து சண்டைக்கு வர மாட்டான். ஒரு பெரிய ரவுடிங்க அவன் வந்து என்னை போட்டு அடிச்சு விட்டான், அவனுக்கு ஏற்று நிற்க இயலுமா? எனக்கு நிற்க இயலாது. நான் என்ன செய்வேன், அவனுக்கு தெரியாத நேரத்தில் ஒரு கல்லை எடுத்து மண்டையை உடைச்சிட்டு ஓடி போயிடுவான். எனக்கு அதான் ஏழு. ஏன் அப்போ என்ன, நான் சின்னவங்க இருக்க என்ன அநியாயம் பண்ணலாமா? அப்போ என்னால் ஏன்றதை நான் செய்வேன். இதுதான் மேட்ருங்க. அதனால் வந்து உலகத்தில் தீவிரவாதம் ஒழிய வேண்டுமானால் அனைவருக்கும் சமநீதி கிடைத்தால் தீவிரவாதத்தை எவனாலையும் உண்டாக்க இயலாது, மூலச்செலவு செய்ய இயலாது. மதத்தினால, மொழியினால, வர்க்க பேதத்தினால, எதனாலையும். இப்போ நக்சலைட் எதுக்கு உண்டானா? பெரிய பெரிய மிட்டா மிராசுகள் ஏழைகளுக்கு கூலி கொடுக்கறது இல்லை, அந்த விவசாயிகளுடைய கூலியை பறிக்கிறது, அவங்கள கொத்தடிமையை நடத்துறது, அதை எடுத்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் போனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே கேஸை போடுறது, எங்களை மிராசு கூலி தர மாட்டேங்கிறான்னு போனால் அவனை பிடிச்சி உள்ளே வைக்கிறது. அவன் என்ன செய்வான், இந்த போலீஸில் நியாயம் கிடைக்காது, இந்த கவர்மெண்ட் அட்ரா நீ போலீஸில் நுழைஞ்சி ஆயுதத்தை தூக்கூடான்னு தூக்கணும் இல்லையா? அப்போ எந்த வகையில் வர்க்கமாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், சின்னதுதானேன்னு சொல்லி அநீதி இழைக்கப்பட்டால் அவன் பொங்கி எழுந்தால் அதுதான் தீவிரவாதம். அந்த மாதிரி அநீதிகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள். யாரு? இந்த தீவிரவாதத்துக்கு ஆட்களை பிடிக்கக்கூடியவர்கள் இது மாதிரியான வீடியோ கேசட் சீடிகளை போட்டு 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 அவங்களை கெடுக்கிறாங்க. இதில் பெற்றோர்களும் இந்த மாதிரியான பருவத்தில் உள்ளவங்களை கேர்ஃபுல்லாக கண்காணிக்க வேண்டும். அரசாங்கமும் அனைவருக்கும் சமநீதி வழங்க வேண்டும். உலகத்தில் தீவிரவாத பேச்சுக்கு இடம் இருக்காது. வணக்கம், என் பெயர் தனராமன், நெல்லித்தோர். நீங்கள் சமநீதி கிடைக்க வேண்டும் என்று கூறினீர்கள். அதற்காக அரசாங்கம் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டுள்ளது. அதை உங்கள் இஸ்லாம் மத முஸ்லீம்கள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் அதை கொண்டு செல்வதற்கு, அதன் மூலம் அதை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள்? அதற்கான பிரசுரம் இங்கே வெளியில் கிடைக்கவில்லை. ஆகவே அது சம்பந்தமாக உங்களுடைய நீங்கள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளை தெளிவுபடுத்துவதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நாட்டில் உள்ள அனைவருக்கும் சமநீதி கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசாங்கத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு கமிஷனை போட்டு ஆய்வு செய்வாங்க. அந்த மாதிரி சமீபத்தில் வந்து நீதிபதி ராஜேந்திர சச்சார் என்பவருடைய தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சு சிறுபான்மை மக்களுடைய நிலைமை இந்தியாவில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆய்வுக்கு விட்டாங்க. அதில் மொழி சிறுபான்மை, மத சிறுபான்மை, பலவிதமான சிறுபான்மைகளை பற்றி என்ன செய்கிறாங்க அவங்க. இப்போ நம்ம தமிழர்களாக இருக்கிறோம், நம்ம டெல்லியில் மொழி சிறுபான்மையாக இருப்போம், கொஞ்சம் பேர் தான் தமிழ் பேசுவோம். இப்படி எங்கெங்கெல்லாம் சிறுபான்மையாக இருக்கிறாங்களோ எல்லா விதமான சிறுபான்மை மக்களுடைய நிலைமையும் அவர் சச்சார் வந்து என்ன செய்கிறாரு, முழுமையாக ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்களுடைய நிலைமை தான் இந்த சிறுபான்மை மக்கள்லையே ரொம்ப பாரதூரமான ஒரு பின்தங்கு நிலையில் இருக்கிறது. அதாவது அன்றைக்கு சுதந்திரம் அடையும் போது தலித்துகளுடைய நிலை எப்படி இருந்ததோ அதுக்கு விட மோசமாக இந்திய முஸ்லீம்கள் நிலைமை இருக்கிறது. அவங்க படிக்கிறது இல்லை, அவங்களுக்கு உயர்கல்வி கிடைக்கிறது இல்லை, அவங்களுடைய பட்டப்படிப்பு அவங்கள படித்தவங்க கிடையாது, அவங்கள வந்து ரொம்ப குறிப்பாக பெண்கள் படிக்கிறதே கிடையாது, ஆண்கள் கூட படிக்கிறது கிடையாது, 4ஆம் கிளாஸ் படித்தா வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து இந்த எழுத படிக்கவே தெரியாதவங்க முஸ்லீம்கள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க, வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பல பட்டியல் ஒரு போடுறாரு, இந்தியாவில் உள்ள பெரிய பணக்காரர்கள் லிஸ்ட்டை போடுறாரு. இவ்வளோ பெரிய பணக்காரர்கள் முஸ்லீம் ஒருத்தர் கூட இல்லை. அவர் இப்படி நிறைய கொண்டு வர்றாரு, நிறைய பணக்கார லிஸ்ட்டை போடுறாரு, முஸ்லீம்கள் யாருமே இல்லை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் போடுறாரு, 1% தான் முஸ்லீம் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய டீட்டெயில்களை கலெக்ட் பண்ணி அவர் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி தீர்வும் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த மக்களை வந்து இந்த மாதிரி சில பேர் தீவிரவாதத்துக்கு கொண்டெடுக்கிறாங்களே அதெல்லாம் யார் பிடிக்கிறாங்கன்னா இந்த வேலை வெட்டி இல்லாமல் இந்த மாதிரி இந்த பருவத்தில் உள்ளவனா பிடிக்கிறாங்க. அவனுக்கு படிப்பு கிடைப்பு இருந்தால் அவனை பிடிக்க முடியாது. அப்போ இந்த மக்களை வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும்,
அதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் கல்வி படிக்கிறதுக்கு ஆர்வப்படுத்தணும் அவரை சிபாரிசு பண்ணுறாரு. அது முக்கியமாக நாட்டுடைய கடமைங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் நாட்டுக்காக கல்வியை தியாகம் செஞ்ச ஆளுங்க. அந்த வரலாறையும் உங்களுக்கு நான் பதிவு செய்யணும். ஏன்னு கேட்டால் முஸ்லீம்களுக்கு இந்த மாதிரி கல்விக்கு சில உதவிகள் கொடுக்கும்போது பிற சமுதாயத்தில் உள்ள சில தீவிரவாத எண்ணம் கொண்டவங்க அதை மறுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் கொடுங்கங்கிறாங்க. அப்போ நான் அதோட அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்தியாவில் நாடு சுதந்திர போராட்டம் நடந்துச்ச அந்த துவக்க காலத்தில் படித்தவங்களில் முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. முஸ்லீம் தான் எல்லாரும் படித்தவர். சின்னாலும் பாரட்டில் படித்தவர், பெரிய படிப்பாளி. முகமது அலி ஜவுஹர், சவுகத் அலி ஜவுஹர், அவங்கெல்லாம் பெரிய பெரிய மேதைகளாக இருந்தாங்க. சார் சையத் அகமது கான், இது மாதிரியான நிறைய படிப்பாளிகள்லாம் அன்றைக்கி இருந்தாங்க. இப்போ காந்தி என்ன பண்ணாருன்னு கேட்டால், வெள்ளைக்காரன் படிப்பு படிக்கக்கூடாது, ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்லி கொண்டு வந்தார். நாங்கள் எல்லாத்தையும் படிப்பை விட்டு விடையாண்டோம். படிச்சுக்கிட்டு இருந்த ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணிவிட்டோம், படிப்பை தியாகம் பண்ணி நாட்டுக்காக வேண்டி. சரி, காந்தி சொல்லிட்டாரு, இந்த காகிதம் இல்லத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தார் அவர். அந்த காலத்து SSLC படிக்கிறாரு. காந்தி சொன்னு படிப்பு விட்டு விடையாந்துட்டார். படிப்பு படிக்கல. அதுக்கு பிறகு அவர் அதே நேரத்தில் அண்ணா படித்தார், நெடுஞ்செழியன் படித்தார், மதியழகம் படித்தார், அது மாதிரி அன்பழகம் படித்தார், கிருஷ்ணசாமி படித்தார், அவர் தம்பி படித்தார், செழியன் படித்தார். அந்த காலத்தில் தலைவர்கள்லாம் படித்த தலைவர்களாக இருந்த நேரத்தில் முஸ்லீம் தலைவர்கள்லாம் படிக்காதவங்களாக இருந்தாங்க. என்ன காரணம், நாங்கள் தியாகம் பண்ணிட்டோம். மற்றவங்களாம் காந்தி சொன்னதை கேட்டு விட்டுருந்தாங்கன்னா அண்ணாவெல்லாம் படிச்சிருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி எல்லாருமே படித்தாங்க தலைவர்கள்லாம். நாங்கள் மட்டும் படிக்கலை. ஏன் படிக்கலை, வெள்ளைக்காரன் படிப்பு படிக்க வேணான்ட்டார் காந்தி, ஒத்துழையாமை இயக்கம் பண்ண சொல்லிட்டாருன்னு படிப்பையும் விட்டோம், வேலையும் விட்டோம். அப்போ நாட்டுக்காக தான் நாங்கள் படிக்காமல் விட்டோம். அப்போ அதனால தானே நான் படித்தா என் பிள்ளையை படிக்க வைப்பேன். எங்கள் அப்பன் படிக்கலை, என்னையும் படிக்க வைக்கல. என்ன நான் உயர்கல்வியோடு என்னை படிக்க வைக்கல. என்ன காரணம், என் தகப்பனார் படிக்கலை, என் தாயார் படிக்கலை. அவங்க படித்தா என்னை படிக்க வச்சுருப்பாங்க. அப்போ நான் படித்தாதானே என் பிள்ளையை படிக்க வைப்பேன். இந்த மாதிரியான ஒரு காரணத்தினால ஒரு தேசத்துக்காக வேண்டி நாங்கள் படிக்காமல் போயிட்டோம். அதனால வீரியமாக போரிட்டோம், ஆயுதம் தாங்கி போரிட்டோம். அதிகமாக முஸ்லீம்கள் தான் தியாகம் பண்ணியிருக்கிறோம் வெள்ளைக்காரனை விரட்டுறதுல. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது இந்த தேசத்தை நாங்கள் தான் இழந்தோம். எங்கள்கிட்ட இருந்த வெள்ளைக்காரன் பிடுங்கினா முஸ்லீம்கள் தானே. அதனால எங்களுக்கு வீரியமாக நாங்கள் போராட வேண்டிய ஒரு அவசியமும் இயற்கையாகவே இருந்தது. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இந்த மாதிரி படிக்கலை, நான் படிக்காமல் என் பிள்ளையும் படிக்காமல் ஆக்கிவிட்டேன், ஒரு சமுதாயமே கீழே கிடக்கிறது, எல்லாரும் படித்து வேலையில் இருக்கிறாங்க. இந்த சமுதாயம் படிக்காமல் இருந்தால், நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயங்களில் ஒரு சமுதாயம் மட்டும் படிக்காமல் இருந்தால் அவங்களால் ஏற்படக்கூடிய கேடை எல்லாரும் சுமக்கணும். எல்லாரும் படிச்சிருந்தா கேடு செய்ய மாட்டான்ல. அவங்களால் நல்லது படிச்சுட்டு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு நினைத்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, கல்விக்கு உதவி கொடுக்குது. எல்கேஜிலேருந்து உயர்கல்வி வரைக்கும் அதை அமுல்படுத்திட்டாங்க. லோன் கொடுக்குறாங்க படிப்பதற்காக வேண்டி. கல்லூரிக்கு அதெல்லாம் சில சிபாரிசுகள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் முக்கியமான ஒரு சிபாரிசு ஏற்றுக்கிறாமல் இருக்கிறாங்க. அவர் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறார். மத்திய அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுறாரு, முஸ்லீம்களுக்கு நீங்கள் தனியாக கொடுக்கணும், கிடைக்க மாட்டேங்குது, கல்வி வேலை வாய்ப்பில் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு. அதை ஒன்றை மட்டும் அவங்க செய்யாமல் இருக்கிறாங்க. இந்த சின்ன சின்ன உதவி, இந்த மாதிரி தையல், இது மாதிரியான வேலைகள் மட்டும், உதவிகள் மட்டும் செய்கிறாங்க. அதையும் நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களோட ஒத்துழைச்சி குரல் கொடுத்தா அந்த சச்சார் கமிஷனுடைய பரிந்துரையை நாங்கள் பெற உதவியாக இருக்கும். அதான் சொல்லிக்கிறோம். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, M.I. சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, அதிஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. என் பேர் ரங்கராஜி, சேர்ந்தவன். அதாவது இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் அபாயம் வந்துச்சு. பழைய இளைஞர்கள் அங்கே பயிற்சி சொல்றாங்க, முஸ்லீம் மக்களுக்கு பயிற்சி சொல்றாங்க. அதை நம்ம தமிழ்நாட்டில் வாங்கியே அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டேங்குது. இந்த இவ்வளோ நம்ம செய்யறோம், அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் ஆரம்பித்து விடுமோ என்கிற ஒரு நிலை இன்னைக்கு நிலவுகிறது. இந்த தீவிரவாதிக்கு ஒரு முஸ்லீம் தானே பயிற்சி கொடுத்தாருங்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது உலகறிஞ்ச விஷயம், அதை யாரும் மறுக்கலை. சமுதாயமாக நாளைக்கு இருக்கணும்.
நாலு கிறுக்கன் செஞ்சானா அந்த கிறுக்கனை பிடிச்சி உள்ளே போடுற விட்டு இதுக்காக போர் செய்யணுமா? பாகிஸ்தான் அரசாங்கமே இதை செஞ்சு இருந்தால் தான் என்ன செய்யணும், அது போர் தீர்வாகுங்க. இது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இந்த வேலையை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த தீவிரவாத செயலை பாகிஸ்தான் நாட்டுக்கு உள்ளே என்ன பண்ணுறான், ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே ஆயுதத்தெல்லாம் புகுந்து வச்சுக்கிட்டு முஷர்ரப் ஒரு சர்வாதிகாரியாக இருக்கும்போது அடித்து தாக்குனாரா இல்லையா? அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் நம்ம நாட்டிலே வந்துக்கிட்டு கந்தகார் விமானத்தை கடத்திக்கிட்டுலாம் போனான், அப்போ தான் நடந்திருக்குது. கந்தகாரில் வந்து மசூதுங்கிற ஒரு ஆளை விடுதலை செஞ்சாங்களா இல்லையா, இந்திய விமானத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டான்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் நடக்கிறது. இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் செஞ்சிச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் செய்யலைங்கிறதுனால தான் இப்போ சீனா அமெரிக்காவெல்லாம் என்ன செய்யறது, இந்தியாவுக்கு சொல்ல போர் செஞ்சிட வேணாம், அவங்கள வச்சு 2 பேரும் கூட்டாக அந்த தீவிரவாதம் ஒழிங்க. முதல்ல ஆரம்பத்தில் வந்து சில தவறான தகவல் பாகிஸ்தான் அரசாங்கமே செய்துன்னு அமெரிக்கா சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சு, இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவது தவறு இல்லை, செஞ்சால் அது நியாயம் இருக்கிறதுன்னு சொன்னிச்சு. பிறகு டீட்டெயிலாம் வச்சு பார்க்கும் பொழுது கவர்மெண்ட்டுக்கு இதில் தொடர்பு இல்லை, பாகிஸ்தானை சேர்ந்தவன் தான் பாகிஸ்தானுக்கும் தண்ணி காட்டுறவன், இந்தியாவுக்கும் தண்ணி காட்டுறான் அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ சீனா சொல்லுது, இப்போ அமெரிக்கா சொல்லுது, இந்தியாவுக்கு போர் வேண்டாம், நீங்கள் 2 பேரும் கூட்டாக சேர்ந்து அந்த தீவிரவாத ஒழிங்கன்னு சொல்லுது. அதனால அது அந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறது. இரு நாடுகளும் கூட்டாக ஒரு முயற்சி செய்வார்களேயானால் கண்டிப்பாக இதை ஒழிச்சிட முடியும். இப்போ போர் விலகிருச்சு. புதுவையிலிருந்து தீவிரவாதத்தை எல்லாம் தெரிந்திருக்கின்றது. அதேபோல் தீவிரவாதத்தால் நம்முடைய வாழ்வாதாரங்கள், மனிதனுடைய வாழ்வாதாரங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அப்படி பாதிக்கப்படுற சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுடைய வாரிசுகளும் இந்த மதத்தின் சார்பாக எந்த கணக்கெடுப்பு இருக்கிறது, அந்த கணக்கெடுப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள், அப்படி செய்கின்ற காரணத்தில் மற்ற மதத்தினரும் அதில் பங்கெடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல அழகான ஒரு மனிதநேயம் சார்ந்த அற்புதமான ஒரு கேள்வியை அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கலவரம், இது மாதிரி ஒரு பாதிப்புகள் ஏற்படுது, அந்த பாதிப்புகள் ஏற்பட்ட பொழுது நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, நாங்கள் ஏதாவது எங்களுடைய பங்களிப்பு உங்களுக்கு வாங்கிக்கிருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்குள் வெளியே ஏதாவது பாதிப்பு நடந்தால் இங்கேருந்து ஒன்று பெரும்பாலும் நமக்கு செய்ய முடியாது. தமிழ்நாட்டு அளவில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமையானால் அப்போ எங்களால் என்ற அளவுக்கு சாதி மதம் எல்லாம் கடந்து நாங்கள் வந்து நிறைய பணிகள்லாம் செஞ்சுருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், கோயமுத்தூரில் அந்த கலவரம் நடந்துச்சு இல்லையா, அந்த கலவரம் நடந்து 19 முஸ்லீம்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. 50,000 கோடிக்கு மேலே அவங்களுடைய சொத்துக்கள்லாம் சூறையாடப்பட்டு தெருவில் நின்றாங்க. அந்த நேரத்தில் வந்து அரசாங்கமும் அந்த நேரத்தில் சரியான உதவி செய்யலை. எங்கள் அமைப்பு சார்பாகத்தான் நாங்கள் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் நன்கொடைகள், முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்டலாம் 2.5 கோடி ரூபாய் திரட்டினோம். எங்கள் அமைப்பின் சார்பாக தமிழகம் முழுவதும் 2.5 கோடி ரூபாய் திரட்டி அந்த கோயமுத்தூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீடுகளுக்கும் எங்களால் என்றதை செஞ்சோம் நியாயமாக பிரித்து கொடுத்து, அந்த கணக்குகளையும் நாங்கள் நடத்தக்கூடிய உணர்வு என்ற வார இதழில் விவரமாக வரவு எவ்வளவு, யாருக்கு செலவுன்னு சொல்லி நில் பேலன்ஸோடு என்ன செஞ்சோம் கணக்குகளை வெளியிட்டோம். அதே மாதிரி இந்த கலவர பாதிப்பு இல்லாமல் இந்த சுனாமின்னு ஒன்று வந்தது. இந்த சுனாமியை பொறுத்த வரைக்கும் அது முஸ்லீம்களுக்கு பாதிப்பே கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா கடலோரத்தில் பெரும்பாலும் முஸ்லீம்கள் இருக்கிறது இல்லை, அதிகமாக இந்துக்களும் குறைவாக கிறிஸ்தவர்களும் அந்த மீனவர்களாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. மீனவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க, எங்களுக்கு பாதிப்பே இல்லை முஸ்லீம்களுக்கு, நாங்கள் அதை பார்க்கல. சுனாமின்னு வந்த பிறகு கொஞ்சம் பேர் சுனாமிக்காக நாங்கள் என்ன செஞ்சோம், அதுக்காக நிதி திரட்டணும். அதாவது நாங்கள் இந்த பாதிப்பை தான் நாங்கள் பார்த்தோமே தவிர முஸ்லீம் இந்துன்னு நாங்கள் பார்க்குறோம். பெரிய பாதிப்பு பேரிடர் வந்திருக்குது, யாருக்கு வந்தாலும் நம்ம இறங்கி வேலை செய்யணுங்கிற வகையில் எங்கள் அமைப்பின் சார்பாக நாங்கள் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு பொருளாதாரத்தை திரட்டி பொருள்களாக ஒரு 70-75 லட்ச ரூபா ஸ்டவ், பாய், தலையணை, பிஸ்கெட்டு, சோப்பு, ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, இது மாதிரியெல்லாம் திரட்டி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரங்கம்பாடி, காரைக்கால் பகுதி, நாகூர், நாகப்பட்டினம், இந்த கடலூர் மாவட்டம், அந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் சென்று பட்டினப்பாக்கம், சென்னை பக்கத்தில் உள்ள பட்டினப்பாக்கம், எல்லா பகுதிகளிலையும் பொருளாக வாங்கினது தான் பொருளாக கொடுப்போம், காசாக வாங்கினது காசாக கொடுத்துருவோம். இல்லாட்டி ஊழல் வந்துடும். ஏன்னா 10 ரூபா பொருள் 20 ரூபான்னு கணக்கு எழுதலாம், என்ன தெரியும் இப்போ யார் கேட்க போகிறா. அதனால் காசாக வந்ததை பூரா காசாக கொடுத்தோம், பொருளாக தந்ததையெல்லாம் பொருளாக விநியோகம் பண்ணி அந்த கணக்கை அப்படி நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதனால் மனித பாதிப்பு என்று வரும்பொழுது எங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும்
நாங்கள் மதமே பார்க்கறது கிடையாது. யாருக்கு பாதிப்புனாலும் இது முஸ்லீமுக்கு எந்த ஒரு பெருசாக உதவ போகிறதில்ல நாங்கள் நினைக்கல. எல்லா மக்களும் பாதிப்புக்கு திடீர்னு வந்து பாதிச்சு நீங்கள் என்ன செய்வாங்க, இந்த உணர்வு வந்து ஐயாவுக்கு இருக்கிற மாதிரி என்ன செய்யுது எங்களுக்கு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் வரணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு செய்கிற உதவிகள்லேயே ஒரு பெரிய உதவி வந்து இரத்த தானம் தான். இன்றைக்கி ஒரு ஆபத்தான ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு பிரசவம், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கிறது. அப்போ ரத்தம் கொடுத்தா தான் அவனுக்கு அதெல்லாம் பண்ண முடியும், நிறைய ரத்தம் வெளியேறிடும். இப்போ ரத்த தானங்கிறது அவசியம். இன்றைக்கி வந்து இந்த நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே மற்ற எல்லா சமுதாயங்களையும் விட நாங்கள் தான் ரத்த தானத்தில் முதல் இடத்துல இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சென்ற வருஷமும் கவர்னருடைய விருது வாங்கணும். என்ன விருது? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே அதிக ரத்த தானம் செய்தது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான். அதிகமான நபர்களை தியாகம் செய்ய. அதுக்கு முந்தின வருஷம் நாங்கள் தான் முதல் விருது. அதுக்கு முந்தின வருஷம் சாய்பாபா அறக்கட்டளை, சத்திய சாய்பாபா அறக்கட்டளை தான் என்ன செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட்டில் இருந்தாங்க. நல்ல விஷயத்தில் போட்டி போடலாம்ல. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், நீங்கள் ஃபஸ்ட்டாக நாங்கள் ஃபஸ்ட்டான்னு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு சின்ன சமுதாயமாக நாங்கள் இருந்து கூட நாங்கள் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி ஆர்வம் ஊட்டி துண்டு பிரசுரம் கொடுத்து வீடு வீடாக போய் சொல்லி அழைச்சிக்கிட்டு போய் அதிகமான பேர் ரத்த தானம் கொடுக்க செஞ்சு அவங்க 2வது இடத்துக்கு வந்தோம். சாய்பாபா ஃபஸ்ட்டு வந்தாங்க, அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தவரும் ஃபஸ்ட்டில் வந்தோம். இன்னைக்கு இந்த வருஷத்தில் எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் இந்த வரக்கூடிய ஆண்டுலையும் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு மேலே எங்கேயும் போயிட்டோம். எங்களுக்கு கீழே ஆள் இல்லைங்கிற அளவுக்கு அதுவும் நாங்கள் தான் வாங்குவோம் வரக்கூடிய ஆண்டுலையும். எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் இந்த ரத்தம் யாருக்கு உதவும்? இன்னைக்கு சென்னையில் தீவிரவாத எதிர்ப்பு நாள் எத்தனை இடத்துல? 10 இடத்துல நீ ரத்த தானம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. ஒரே நாளில் தீவிரவாத எதிர்ப்பு தினம்னு போட்டு நாங்கள் ரத்தம் கொடுக்குறவர்கள், ரத்தம் சிந்துறவர்கள் இல்லை, 4 கிறுக்கம் செஞ்சதுக்கு நாங்கள் சம்பந்தம் கிடையாது, நாங்கள் ரத்தம் கொடுக்கத்தான் செய்வோம்னு சொல்லி இன்றைக்கு சென்னையில் என்ன செய்யுது 10 இடத்துல நாங்கள் நடத்துகிறோம். இந்த மாதிரி வந்து ரத்த தானம் என்பது எதுக்கு நாங்கள் சொல்கிறோம்னு கேட்டால் மனித நேய விஷயத்தில் மதத்தை கலைக்கிடக்கூடாது. வணக்கம், வழிபாடு, தொழுகை, நோம்புக்கு வச்சுக்கணுமே தவிர மற்ற உதவிகள் செய்கிற விஷயங்களில் வந்து நாங்கள் மதத்தை கலக்கிறது கிடையாது. அழகாக அவங்கள அதை பிரதிபலிக்கிறாங்க, பாதிப்பு வரும்போது நாங்கள் உதவுறோண்டு. அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக நாங்கள் உங்களை அணுகுவோம். பொதுவான விஷயங்களுக்கு நீங்கள் தாராளமாக என்ன செய்யுங்க, உதவி கொடுத்தீங்கன்னா சரியான முறை நாங்கள் பயன்படுத்துவோம். வணக்கம், என்னோட பேர் தேவதாஸ், நான் குருவாமேட்டிலிருந்து வரேன். இலங்கையில் சிங்கள அரசுக்கும் ஈழத்தமிழருக்கும் போர் நடைபெற்றிருக்கு. அப்போ அங்கே ஒரு இனப்படுகொலை நடந்துருக்கு. சின்ன குழந்தைகள் வந்து வயதானவரை எல்லாருமே கொண்டுட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து இப்போ தமிழ்நாட்டில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம், மகளிர் சுய உதவிக்குழு, இப்படி சின்ன அமைப்புகளை முதற்கொண்டு கண்டன குரல் எழுதியிருக்காங்க. ஆனால் இஸ்லாமிய அமைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு கூட கண்டன குரலையோ ஒரு போராட்டமாக கையெழுக்கல. அப்போ அதுக்கு காரணம் இனமொழி வேறுபாடா இல்லை அங்கே இலங்கையில் ஈழத்தில் தமிழர்களாக ஒன்றுபட்டிருக்காங்க. அங்கேயும் கிறிஸ்துவ ஆலயங்கள் இடிக்கப்படுது, இஸ்லாமிய மசூதிகள் இடிக்கப்படுது, அங்கே தமிழர்களாக ஒன்றுபட்டு. அப்போ இது ஒரு சின்ன கண்டன உரையை பார்த்துருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்விங்க. இப்போ புலிகள், விடுதலை புலிகள் சம்பந்தமாகலாம் சொன்ன அவங்க அடக்கப்பட்டதுனால தான் அவங்க களத்தில் இறங்கி போராடுறாங்கன்னு சொன்னேன். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இன்றைக்கி சிங்கள பேரினவாதத்தினால அவ்வளோ பெரிய பாதிப்புக்கு ஆளாகி நிறைய இழப்புகள் ஆளாகி அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் விடுதலை புலிகளுக்காக அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கும்போது முஸ்லீம் அமைப்பில் யாரும் குரல் கொடுக்க காணாம, முஸ்லீம்கள் யாரும் அவங்களுக்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல அப்படின்றத கேட்குறாங்க. இது வந்து நல்ல ஒரு ஏன்னா நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கேள்வி தான். அதாவது விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் அந்த சிங்கள பேரினவாதத்தால் அவங்க நசுக்கப்பட்டாங்க என்கிற வகையில் அவர்கள்ட்ட ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு பேரினவாத ஒரு வேலையை தான் அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால், இப்போ இலங்கையில் வந்து வடக்கு பகுதின்னு ஒரு பகுதி இருக்குது, வடக்கு மாகாணம். அந்த வடக்கு மாகாணம் முழுவதுமே தமிழ் மக்கள், அதாவது சிங்களவர்களே கிடையாது, தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதில் இந்து இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் தமிழ் பேசுவாங்க வடக்கு மாகாணத்தில். இன்னொன்று கிழக்கு மாகாணம்னு இருக்கிறது. அந்த கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேர் இருப்பாங்க, சிங்களவர்கள் இருப்பாங்க. அதில் சிங்களவர்களும் கணிசமாக இருப்பாங்க, தமிழ் பேசுகிற முஸ்லீம் இருப்பாங்க, தமிழ் பேசக்கூடிய இந்துக்களும் இருப்பாங்க. மற்ற பகுதிகளெலாம் சிங்கள பெரும்பான்மையாக இருக்கும். இப்போ இந்த வடக்கு மாகாணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவங்களை வந்து யார் அடக்குறா? அரசாங்கம் அடக்குது விடுதலை புலிகளை. விடுதலை புலி என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அவங்க பெரிய இனமாக இருக்கிறாங்கல்ல, முஸ்லீம்கள் அனைவரும் 24 மணி நேரத்தில் இந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று பிரபாகரன் உத்தரவு போடுறார். முஸ்லீம்கள் அனைவரும் 24 மணி நேரத்துக்குள்ள வடக்கு மாகாணத்தில் ஒருவர் கூட இருக்கக்கூடாது
அப்போ முஸ்லீம்கள்லாம் இது சிங்களம் வந்து என்ன செஞ்சுச்சோ அது அவங்க செஞ்சாங்க. சிங்கள பேரினவாதம் எப்படி வந்து தமிழர்களை அழிச்சதோ அதே மாதிரி வந்து இந்த விடுதலை புலி அவங்களுடைய தமிழ் பேரினவாதம் வந்து முஸ்லீம் சிறிய இனத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க செஞ்ச அதே வேலையை அப்படி செஞ்சு நினைஞ்சாங்க. எல்லா முஸ்லீம் ஒரு முஸ்லீம் கிடையாதுங்க. வடக்கு மாகாணத்தில் ஒரு பகுதியை விட்டு மொத்தமாக விரட்டப்படுவது என்பது சின்ன விஷயமா? நம்ம சொத்து, நம்ம சோகம், நம்ம பழகின இடம், நம்ம வயல், நம்ம வரப்பு, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, உடுத்தின ஆடையோட 24 மணி நேரத்தில் வெளியே போ. எல்லாம் வெளியே வந்து இலங்கையில் புத்தளம்ங்கிற பகுதியில் ஒரு நாட்டுக்குள்ள அகதி முகாம்ங்க. உலகத்தில் இந்தியாவில் இலங்கை மக்களுக்கு தான் அகதி முகாம் இருக்கும். இந்தியாவில் இந்தியர்களுக்கு அகதி முகாம் இருக்குமா? இருக்காது. இலங்கையில் இலங்கை மக்களுக்கு அகதி முகாம் இருக்கு, முஸ்லீம்களுக்கு. யாழ்ப்பாணம்ங்கிற அங்கே யாழ்ப்பாணம் பகுதியிலிருந்து அடியோடு விரட்டி விடப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அவங்க புத்தளம்ங்கிற பகுதியில் வந்து அகதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, வடக்கு முஸ்லீம் இப்போ கிடையாதுங்க. வடக்கு பகுதியில் அவன் எண்ணத்தை போட்டு பண்ணினாலும் ஒரு முஸ்லீம் இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா, இந்த கிழக்கு பகுதி வரைக்கும் அவங்களுடைய ஆதிக்கம் வருது. வடக்கில் இருந்து கொண்டு கிழக்கு பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம்கள் இருக்கிற ஊர்களில் காத்தாங்குடி, மருதமுனை, இந்த மாதிரியான அந்த ஊருக்கு நாங்கள் போயிருக்கிறோம். நேரடியாக நாங்கள் போய் பார்வையிட்டு வந்திருக்கோம் எல்லா பகுதிகளையும். அங்கெல்லாம் நுழைஞ்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம்களுடைய பணக்காரங்களை தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. போய் 1 கோடி ரூபா கொடுத்து மீட்டுட்டு போ, 2 கோடி ரூபா கொடுத்து மீட்டுட்டு போ, நல்ல பணக்கார ஆள்களாக பார்த்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இவங்களும் பணத்தை கொடுத்து மீட்டுட்டு வந்தாங்க. இது மாதிரியான பிரச்சனைகளில் வந்து ரொம்ப தொந்தரவுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 5-6 இடங்களில் புலனர்வங்கிற ஒரு இடத்துல, காத்தாங்குடிங்கிற ஒரு இடத்துல பள்ளி வாசலில் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, காலை நேரம் 4 மணி, முஸ்லீம்கள்லாம் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளி வாசலுக்குள்ள மடமொண்டு உள்ள விடுதலை புலிகள் நுழைஞ்சு தொழுதுகிட்டு இருந்த அவ்வளவு முஸ்லீமையும் தொழுகையில் நிற்கும் போது முதுகுக்கு பின்னாடி சுட்டு, பள்ளி வாசலுக்குள்ளேயே 300 பேர் ஒரு இடத்துல 40 பேர் ஒரு பள்ளிவாசல்ல சுட்டு அப்படியே வந்து ஒரே அடக்க ஸ்தலத்தில் நீளமாக அடக்கி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அந்த பள்ளிவாசலில் குண்டு பாய்ந்த இடங்களை பார்த்தோம். அதெல்லாம் வீடியோவில் நாங்கள் எடுத்து, ஒரே ஒரு ஆள் தான் அதில் பிடிச்சிருக்காரு, அவரையும் நாங்கள் வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அவ்வளோ பெரிய அநியாயத்தை நினைஞ்சாங்க இவங்க பண்ணினாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த அரசாங்கத்துடைய பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது முஸ்லீம்கள் இதுக்கு உடன்படலை. விடுதலை புலிகளோட பேச்சுவார்த்தை நடத்தினீர்களே, ஆனால் எங்களை ஏற்கனவே விரட்டிட்டாங்க, நீங்கள் அவங்களுக்கு பிரித்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களை கிழக்கு மாகாணத்தை விட்டு விரட்டிடுவாங்க, வடக்குலேருந்து விரட்டிட்டாங்க, கிழக்கு விட்டு விரட்டிடுவாங்க, முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நாங்கள் முஸ்லீம்கள் கேட்குறாங்க. புலிகள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், முத்தரப்புலாம் பேசக்கூடாது, அரசாங்கத்துக்கு எங்களுக்கு தான் பேச்சு, முஸ்லீம் ஒரு பார்ட்டியால் சேர்க்கக்கூடாது, அவனுக்கு ஒரு பார்ட்டியை பிரித்து கொடுக்கக்கூடாது, எங்கள்கிட்ட பிரித்து கொடுங்க, நாங்கள் வழக்கம் போல் அவங்கள நசுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டில் வந்து ரவுஃப் ஹக்கீமும் ஆண்டன் பாலசிங்கமும் பேசும் பொழுது, ஆண்டன் பாலசிங்கம் வெளிப்படையாக மறுத்துட்டார். என்ன மறுத்துட்டாரு? முஸ்லீம்களை ஒரு பார்ட்டியாக சேர்க்கக்கூடாது, இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணுமே தவிர முஸ்லீம்கள் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும், நீங்கள் பிரித்து கொடுத்துரும் நாட்டை, எங்களுக்கு கீழே அவங்கள வச்சுக்கிறோன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்களே தவிர முத்தரப்பு பேச்சு. ஏன்னா விரட்டி விடும்போது எப்படி சமமாக எடுக்க முடியும்? இது மாதிரியாக சில சிங்கள அரசாங்கம் செஞ்ச அந்த வேலையை அவர்கள் முஸ்லீம் விஷயத்தில் செய்தார்கள். டிஎன்டிஜே நியூஸ் குரூப் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் செய்தி குழுமத்தில் அங்கத்தினராக விருப்பமா? டிஎன்டிஜே நியூஸ் குரூப் என்று டைப் செய்து 9710127571 9710127571 என்ற எண்ணுக்கு SMS செய்யுங்கள். டிஎன்டிஜேயின் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் SMS மூலம் அனுப்பப்படும். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கார் ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readifmail.com. டிஎன்டிஜே வீடியோ விசன் டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கூட சிவாஜிலிங்கம்
இலங்கையுடைய தமிழ் எம்பி சிவாஜிலிங்கம் அவர்கள் வந்து என்னை வந்து பார்த்தார். திரைப்பட இயக்குனர் அமீர் இருக்கார் இல்லையா, அவர் அழைத்து கொண்டு வந்து என்னை சந்தித்தார். சந்திக்கும் பொழுது நான் அவர்கிட்ட சொன்ன ஆதாரங்கள் எல்லாம் நிறைய ரெக்கார்டு நான் வச்சிருக்கிறேன். எல்லா ரெக்கார்டையும் எடுத்து போட்டு, இதுக்கப்புறம் எப்படிங்க நீங்கள் முஸ்லீம் எப்படி உங்களை ஆதரிப்பான், நீங்கள் சிங்கள அரசாங்கம் செஞ்ச விளையத்தில் நீங்கள் செய்கிறீங்க, முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயார்னு நீங்கள் உங்கள் பிரபாகரன் விட்டு அறிவிக்க வைக்க முடியுமா இப்படி முடிக்கிறார். அதுக்கப்புறம் தான் பிஜேபிக்கு போய் ஆதரவு கேட்டார். அவர் முஸ்லீம்களை ஆதரிக்க மாட்டாங்கன்ன உடனே அவர் பிஜேபி பால் தாக்கரே பார்க்க போயிட்டார். இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், புலிகள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது உண்மை. அதை விட அதிகமாக புலிகளால் அவங்கள விட சின்ன சமுதாயம் வந்து பாதிக்கப்பட்டது. அதனால இயல்பாகவே முஸ்லீம்கள் வந்து அதில் என்ன செய்ய மாட்டாங்க, எப்படி நம்மளை அழிக்கணுங்கிறாங்க, நம்ம எப்படி அவங்களுக்காக நிற்கிறது அப்படி தான் நினைப்பாங்க. இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் முஸ்லீம் யாரும் குரல் கொடுக்கறது இல்லை. புது யுகவாதி எழுத்தாளர் இந்த இஸ்லாம் இணையமாக்கும் இந்த நிகழ்ச்சியில் இந்திய விடுதலை போகும்போது பாகிஸ்தான் என்ற ஒரு அமைப்பு உருவாகும் போது நாங்கள்லாம் போகலை என்று தாய்நாட்டு பக்கம் வெளிப்படுத்திய உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய கேள்வி. முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று குற்ற பரம்பரையாக இந்தியாவில் உலக அளவில் முஸ்லிம் சமுதாயம் ஆக்கப்பட்டுள்ளதை களைய அல்லது அவ்வாறு ஆக்கப்படுவதை தடுக்க நீங்கள் செய்வதென்ன? இந்த முஸ்லீம் தீவிரவாதிகள்ங்கிற இந்த நாமகரணம் சூட்டப்பட்டு ஒரு சமுதாயத்தையே குற்றப்பரம்பரைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்னங்கிறாங்க. நாங்கள் வந்து மீடியாக்களில் எல்லாம் செய்தியாளர்கள் சந்திப்பில் எல்லாம் இதை சொல்கிறோம். தயவு செய்து இந்த மதத்தோட தீவிரவாதத்தை சம்மந்தப்படுத்தாதீங்க. பொதுமக்கள் மத்தியில் இந்த கருத்தை சொல்கிறோம். உங்கள் மாதிரி நல்ல மக்கள் சபையில் சொல்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால், இப்போ ஒரு காலத்தில் வந்து பிரிட்டிஷார் தான் உலகத்தையெல்லாம் ஆண்டாங்க. சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் அவங்க கையில் இருந்தது. இந்தியா அவங்க கையில் இருந்தது, அரபு நாடுகளில் பெரும்பகுதி அவங்க கையில் இருந்தது, இலங்கை அவங்க கையில் தான் இருந்தது, அப்போ ஈரான் அவங்க கையில் இருந்தது, இப்படி உலகத்தில் பல நாடுகள், பர்மா அவங்க கையில் இருந்தது, துருக்கி வரைக்கும் அவங்க கையில் போயிருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யம் பண்ணி அடக்குமுறை செஞ்சாங்களே, அவர்கள் ஒரு மதத்தை சேர்ந்தவங்க தானே. யாராவது அது கிறிஸ்தவ தீவிரவாதம்னு யாராவது சொன்னாங்களே, மேற்கத்திய ஆளுக்கு தான் இதை சித்தரிக்கிறாங்க. ஆனால் அதை யாரும் என்ன செய்யலை, கிறிஸ்தவர்கள் தான் போய் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க, அது ஒரு கிறிஸ்தவ தீவிரவாதம்னு என்ன செய்யலை யாருமே. அது வெள்ளக்காரர்கள் தீவிரவாதம் தான் அதை வந்துச்சே தவிர, பரங்கியர்கள் ஆதிக்கம்னு சொன்னமே தவிர, ஆனால் அவர்கள் மதத்தால் கிறிஸ்தவர்கள் தான், அதை கிறிஸ்தவம்னு யாருமே சொல்லலை. ஆனால் மேற்கத்திய நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, வேணும்னு முஸ்லீம் விஷயத்தில் இப்படி பரப்புகிறாங்க. இப்போ அமெரிக்கா உலகம் பூரா போய் வியட்நாமில் தாக்குதல் பண்ணாங்க, கௌதமாலாவில் பண்ணாங்க, ஜப்பானில் போய் ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு வீசினாங்க, ஈராக்கில் தாக்குதல் பண்ணாங்க, ஆப்கானிஸ்தானில் பண்ணாங்க, இன்னும் பல நாடுகளில் போய் நினைஞ்சாங்க, குண்டுகளை வீசி கோடிக்கணக்கான மக்களை அழிச்சாங்க. இவ்வளவும் செஞ்சு இன்றைக்கும் இந்த உலகத்தில் அதிகமான பயங்கரவாத செயலை ஈடுபடுத்துகிறாங்களே, அவங்க மதத்தால் ஒரு மதத்தை சேர்ந்தவங்க தானே. அதை யாராவது அது கிறிஸ்தவ தீவிரவாதம் அந்த ஜார்ஜ் புஷ் சொன்னாங்களா? சொல்லலை. அப்போ அதே மாதிரி வந்து முஸ்லீமில் வந்து அப்படிலாம் பெருசாக உலகத்திலாம் போய் ஆக்கிரமிக்கலை, நாலு கிறுக்கணுன்ட்டு என்னத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இது உலக அளவில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பிரிட்டிஷும் அமெரிக்காவும் கொன்று குவித்த எண்ணிக்கை அளவுக்கு உலகத்தில் யாரும் செஞ்சதில்லை. இந்த பிரிட்டிஷ் அமெரிக்காவும் தோன்றி இந்த 60 வருஷத்தில் எவ்வளோ பேரை கொன்று குவித்தார்களோ, அது உலகம் தோன்றிய காலத்திலேருந்து கலவரத்தில் கொன்று குவிக்கப்பட்டவர்களை விட 100 மடங்கு அதிகம். உலகம் தோன்றிய காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் கலவரத்தில் வன்முறைகளை செத்துருக்கிறார்களோ அதை பூரா டோட்டல் எடுத்தால், இந்த அமெரிக்காவும் வந்து பிரிட்டனும் சேர்ந்து கொண்டு அவங்க நடத்தின வன்முறை வெறியாட்டங்களில் கொல்லப்பட்ட ஒரு நாள் கொண்டு போட்டான, ஜப்பானில் போட்டான, சரணடைந்த பிறகு, இத்தனைக்கும் ஜப்பானுடைய இராணுவம் சரணடைஞ்சிருச்சிங்க. சரணடைஞ்சால் கொண்டு போடலாமா? கைது தான் பண்ணணும். சரணடைஞ்சாலும் நான் அணுகுண்டு வச்சுக்கிறேன்னு காட்டணும் என்பதற்காக வேண்டி அப்பாவி மக்களை கொண்டு குவிச்சானது. ஒரு நாள் லட்சக்கணக்கான பேரை காலி பண்ணானே, அந்த நம்பரே வந்து உலகத்தில் பல 100 ஆண்டுகள் கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை விட அதிகம். அதனால் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இது அமெரிக்கா செய்கிறது வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு செய்யலை, நாங்கள் அதில் தெளிவாக இருக்கிறோம். அவன் வல்லாண்மைக்காக வேண்டி, ஆயுதம் விற்கிறதுக்காக வேண்டி, அது அவனுடைய குலத்தொழில். ஆயுதம் விற்கணும்னா ஆயுதம் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணுவதற்கு என்ன செய்வான், அந்த காலத்தில் எலி பூனை கொடுத்து மருந்து டெஸ்ட் பண்ணுவான்ல, அந்த மாதிரி இவன் வச்சுக்கிற குண்டை வந்து மனிதர்கள் மேலே போட்டு என்ன செய்வான், காட்டுவான். அமெரிக்காட்ட இந்த மாதிரி இருக்கு, வாங்குவான் எல்லாரும். அதுக்காக வேண்டி இவன் சோதனை களமாக ஆயுதத்தின் மூலமாக தான் அவன் சம்பாதிக்கிறான், குலத்தொழில். அதுக்காக வேண்டி இதை பண்ணுறான்னு நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்கிறோம், எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க.
முஸ்லீம் கிறுக்கம் செஞ்சா மட்டும் ஏன் முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்றீங்கன்னு சொல்லி என்ன செய்யறோம்? அறிவுபூர்வம் மக்களை சிந்திக்க சொல்றோம், கேட்குறோம். நீங்களும் அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளுங்கிறோம். பொது மேடைகளில் சொல்றோம், பத்திரிகைகளில் சொல்றோம். இப்போ கொஞ்சம் மீடியாக்கள்லாம் அது மாறி இருக்கிறாங்க. முஸ்லீம் தீவிரவாதிங்கிற வார்த்தையை விட்டுட்டு லஷ்கர் தீவிரவாதி அந்த இயக்கத்து பேரை சொல்லிட்டு போங்க, ஜெய்ஷே முகமது தீவிரவாதின்னு சொல்லிட்டு போங்க, உம்மத் அல்லுமா தீவிரவாதின்னு முஸ்லீம் மதத்தை சேர்க்குறீங்கன்னு நம்ம கேட்ட பிறகு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. மிக குறுகிய காலத்தில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள்லாம் சேர்ந்து இதை ஒரு இயக்கமாக கொண்டு போனீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மாற்றலாம். நாங்களும் எங்களால் என்ற முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். வணக்கம் சார், என் பேர் பெருமாள். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து கிறிஸ்தவங்களாம் சேர்ந்து இந்த ஆதி மருத்துவக் கல்லூரிகள், ஆதி மருத்துவக் கல்லூரிகள், ராமகிருஷ்ணா மருத்துவக் கல்லூரி நடத்துகிறாங்க. அதே போல் கிறிஸ்டின் தனியாக வந்து மருத்துவக் கல்லூரியோ இல்லை விஜய் கல்லூரி நடத்துகிறாங்க. இப்போ கடவுளில் வந்து போன்ற திராவிடர்கள் கூட பார்த்தீங்கன்னா பொறியியல் கல்லூரி நடத்துகிறாங்க. முஸ்லீம் வந்து தௌஹீத் ஜமாத்து மற்ற அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு மருத்துவக் கல்லூரிகள் நிறைய இருக்கிற மாதிரி தெரியல. அதில் வந்து முஸ்லீம் வந்து ஆரம்பத்தில் தோன்றிக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன தெரியல, காரணம் தெரியல. அதுக்கு வந்து முஸ்லீம் அமைப்புகள் தௌஹீத் ஜமாத்து தமிழ்நாட்டில் என்ன செய்யுது? இளைஞர்களுக்கு கல்வி, மருத்துவக் கல்லூரி, இந்திய கல்வி படிக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாய் வந்து கறி கட்டுறாரு, பூஜை கடை வச்சுக்கிறாரு, இந்த மாதிரி இல்லாமல் வரக்கூடிய இளைஞர்கள் வரும் சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் வந்து பெருவாரியாக இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், சாதாரணமாக கடை வைக்கிறார், குட்டி கடை வைக்கூடாது, எல்லாமே டாக்டர். அந்த நோக்கத்தோட தௌஹீத் அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் எல்லா காரியங்களை முன்னெடுத்து செஞ்சுருக்கு. இந்துக்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க நிறைய மருத்துவக் கல்லூரிகள்லாம் நடத்துகிறாங்க. விவேகானந்தர் பேரில், ராமகிருஷ்ணா மடம் பேரில் எல்லாம் என்ன செய்கிறாங்க, நிறைய கல்லூரிகள்லாம் நடத்துகிறாங்க. கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் அவங்க நிறைய என்ன செய்கிறாங்க, கல்லூரிகள் வச்சுருக்கிறாங்க. முஸ்லீம்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி கல்விக்கூடங்கள் வந்து மருத்துவக் கல்லூரி, பெரிய பெரிய கல்லூரிகள்லாம் இல்லாமல் இருக்குது, அல்லது குறைவாக இருக்குது. அதை நீங்கள் மாற்ற நீங்கள் என்ன செய்கிறீங்க, அது என்ன செய்ய போகிறீங்கன்னு அவர் கேட்குறார். முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ நாங்கள் கல்விக்கூடங்கள் குறைவாக தான் நடத்துகிறோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது தான், நாங்கள் படிக்கலை. சார் சையத் அகமது கான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பித்தார். அப்போ என்ன செஞ்சாங்க, எங்கள் மார்க் அறிஞர்கள்லாம் ஆங்கிலம் வெள்ளைக்காரன் படி படிக்கக்கூடாது, ஹராமுன்ட்டாங்க, வெள்ளைக்காரனை வெறுக்கிற வேண்டி. அப்போ யாருமே படிக்க போகலை. படித்தா தானே அவன் போய் கல்லூரியை உருவாக்குவான். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் இந்த இடைப்பட்ட சுதந்திர போராட்ட காலத்தில் படிப்பை தியாகம் செய்த காரணத்தினால் படிப்புடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியலை. தெரியாததுனால அவன் எந்த கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லாமல் போயிடுச்சு. ஒன்று. இரண்டாவதாக, கல்லூரி ஆரம்பிப்பதற்கு பெரிய பொருளாதாரம் வேணுங்க. பெரிய பொருளாதாரம் வந்து திரட்டுறதா இருந்தால் சிறுபான்மை சமுதாயத்துக்கு சாத்தியமாகாது. இந்துக்கள் பெரிய நம்பரில் இருக்கிறீங்க, ஒரு திரட்டி ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறது ஈஸியாக இருக்கும். 70% இருக்கக்கூடிய 80% இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அது லேசானதாக இருக்கலாம். நாங்கள் சின்ன சமுதாயமாக இருக்கும் பொழுது, அதுலேயும் பொருளாதாரத்திலையும் நலிவடைஞ்சிருக்கும் பொழுது, கல்லூரி ஆரம்பிக்க, ஒரு மெடிக்கல் கல்லூரி ஆரம்பிக்கிறேன்னு போனோம்னு சொன்னால் மக்கள்கிட்ட நிதி திரட்டி அதை ஆரம்பிக்கிற அளவுக்கு சக்தி பெற்றவர்களாக எங்கள் சமூகம் இருக்கலை. ஆனால் கிறிஸ்துவ சமுதாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சிறுபான்மையாக இருந்தாலும் அவங்க வெள்ளையர் காலத்திலே அந்த கல்விக்கூடத்தை தொடங்கி அவங்க கவர்மெண்ட்டுடைய நிறைய ஆதரவோட தொடர்ச்சியாக இருந்து வெளிநாடுகளில் இருந்தும் அவங்களுக்கு மிஷினரிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. படித்தவர்களாக இருக்கிறதுனால வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மூலமாக கல்விக்கூடங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள் செய்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு அந்த மாதிரி அரபு நாடுகள் இருக்குது. அரபு நாடுகள்லேருந்து இந்த மாதிரி கல்விக்கூடங்கள், காலேஜ் கட்டணும்னு சொன்னால் எவனும் உதவி செய்கிறது கிடையாது. அப்போ முஸ்லீம்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு நடத்த முடிகிற காரணம் வந்து அவங்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக வேண்டி வசதி படைத்த கிறிஸ்துவ நாடுகள், மிஷனரிகள் வந்து அவங்களை நிறைய ஊக்கப்படுத்துகிறாங்க, ஆர்வப்படுத்துகிறாங்க. அரசாங்கம் அதை அனுமதிக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டிலையும் நாங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம். வெளிநாடுகளில் உள்ளவர்களும் யாரும் எங்களுக்கு அந்த கல்விக்கூடங்களுக்கு கொடுக்க பள்ளிவாசல் கட்டுறதுக்கு தர்றேங்கிறான். அவனை கேட்ட சவுதி அரேபியாவில் கேட்டோம்னா பள்ளிவாசல் கட்டுறியா, உதவி செய்யணுமா, மெடிக்கல் காலேஜ் கட்டியா, வேலையை பார்த்துட்டு போடாங்கிறான். அப்போ அவனுக்கு அதை பற்றி அதனுடைய முக்கியத்துவம் விளங்கலை. அப்போ வெளிநாடுகளில் இருந்தும் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. நாங்களும் ரொம்ப பின்தங்கின நிலையில் இருக்கிறோம், தொடர்ச்சி வேற இல்லாமல் இருக்கிறோம். அதனால கல்விக்கூடங்கள் இல்லை. ஆனாலும் என்ன செஞ்சாங்க, நாடு விடுதலை அடையக்கூடிய நேரத்தில் இந்த முஸ்லீம்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு தீர்மானத்தை எழுதினாங்க அரசியல் சாசனத்திலேயே. சிறுபான்மையாக இருக்கிறவங்க அவங்க சுயமாக கல்விக்கூடங்கள் ஆரம்பித்துக் கொள்வதற்கு
நம்ம அனுமதிக்கணும், அவங்க நிர்வகிக்கணும். நல்ல நாங்கள் நினைச்ச செய்யலாம். சட்ட பிரகாரம் அவ்வளோ வாசல்கள் திறந்து விட்டாங்க. ஆனால் பணம் இல்லை. அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, சிறுபான்மைக்கு நாங்கள் உடனே அனுமதி தர்றோம், எல்லா விதமான உதவிகளும் செய்கிறோம், நீங்கள் ஆரம்பிக்கலான்னு கவர்மெண்ட்டில் வந்து அரசியல் சாசனத்தில் எங்களுக்கு நினைஞ்சாங்க, அனுமதிலாம் கொடுத்தாங்க. ஆனால் இது என்ன செஞ்சாங்க எங்கள் சமுதாயத்தில்னா, சில பண முதலைகள் சமுதாயத்துக்கு இல்லை வியாபாரமாக நினைத்து சில கல்லூரிகளை துவங்கினாங்க. துவங்கி என்ன செஞ்சாங்க, எங்கள் மக்களுடைய கல்வியை விட எங்களுடைய பின்தங்கின நிலையை விட பணத்தை பெரிதாக கொண்டார்கள். பணத்தை யார் அதிகமாக தருது, வியாபாரிகள் ஆயிட்டாங்க. கொஞ்சம் கல்லூரிகள் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது, அதில் 2 கல்லூரிகள் தான் டொனேஷன் வாங்காமல் லஞ்சம் வாங்காமல் இந்த சமுதாயத்தை தூக்கி விடணும் என்பதற்காக வேண்டி இடம் தரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மீதி உள்ள எல்லா முஸ்லீம் கல்லூரிகளும் மற்ற சமுதாயம் நடத்துகிற கல்லூரிகள் வாங்குகிற கட்டணத்தை விட அதிகமாக கொள்ளையடிக்கிறார்கள். பெரிய பெரிய கோடீஸ்வர முஸ்லீம் தான் அதில் படிக்க முடியும், ஏழை முஸ்லீம் படிக்க முடியாது. நடுத்தர முஸ்லீம் சமுதாயத்தின் பேரை வச்சு சலுகையை வாங்குறாங்க. ஆனால் சலுகையை வாங்கி கொண்டு முஸ்லீம்களுக்கு அந்த கல்விக்கூடம் உதவுதாண்டா உதவலை. அப்போ நம்ம வந்து ஒரு அறக்கட்டளை மாதிரி ஒரு மனநிலை உள்ளவர்கள், சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் ஒன்று துவங்கினால்தான் இது வந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி இந்த எஜுகேஷன் மீது ஆர்வம் ஊட்டணும். அதைத்தான் நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் தான் அதை துவக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கணும். மக்கள்கிட்ட ஆர்வம் இல்லாமல் போய் நாளைக்கு ஆரம்பிச்சோம்னா யார் வந்து படிப்பா? அந்த வேலையை நாங்கள் ஓரளவு செய்து முடித்திருக்கிறோம். எங்களுடைய அடுத்த கட்டம் மெடிக்கல் காலேஜ் எங்களுடைய கனவில் இருக்கிறது, பல கல்லூரிகள் நடத்த வேண்டும் என்று எங்களுடைய கனவில் இருக்கிறது. இப்போ ஒன்று ஒன்றா நாங்கள் எடுத்துருக்கோம். எங்கள் அமைப்பின் சார்பாக அனாதை விடுதி நடத்துகிறோம், முதியோர் இல்லம் நடத்துகிறோம், அது மாதிரி வந்து இஸ்லாமிய மதக்கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக பெண்களுக்கு என்று பல கல்லூரிகள் நடத்துகிறோம். இப்படி சில நிறுவனங்கள் இலவச ஆம்புலன்ஸு சேவைகள் நடத்துகிறோம். இதெல்லாம் செய்கிறோம். அடுத்த இலக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சமூக அமைப்பு தான் செய்ய முடியுமே தவிர தனிநபர்கள் எடுத்து அதை வந்து கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. அதனால் பின்தங்கி இருக்கிறோம். கொஞ்சம் நாள் எடுக்கும், குறுகிய காலத்தில் அது முடியாது. ஒரு நீண்ட நாள் திட்டத்தில் அதையும் நாங்கள் செய்ய ஆர்வமாக இருக்கிறோம்.